ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து உடம்பு வலி. உடம்பு வலியில எல்லா பக்கமும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உடல் வந்து மெலிஞ்சிருக்கும். அந்த உடல் வலியை சரியாக்கக்கூடிய மருந்து நம்ம பார்க்க போறோம். உடம்பு வலி ஏன் வருதுன்னா ரத்தம் குறைஞ்சு போயிருக்கும். ரத்தம் குறைஞ்சதால உடம்பு வலி வரும். அவங்க சாப்பிடவே முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா 6, 8ல இருக்கும். அவங்க வந்து மருத்துவமனையிலே இருக்க வேண்டியவங்களா இருக்க வேண்டியது. ஆனா அவங்க வந்து வெளியில இருப்பாங்க. அப்போ வந்து உடம்பு வலி அதிகமா இருக்கும். சிலர் வந்து உட்காந்தே வேலை செய்வாங்க. வேர்க்கவே வேர்க்காது. வேர்க்காத அந்த உடம்புல வந்து வலி அதிகமா இருக்கும். முதுகு எந்த நேரம் சாஞ்சு இருக்கிறதால முதுகு வலி அதிகமா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் முழுவதும் தொடை முழுவதும் வலி அதிகமா இருக்கும். இந்த வலிகளை வந்து சரி செய்யக்கூடியது. இன்னைக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்தாலும் உடல் முழுவதும் வலி வரும். அதுக்கும் இந்த மருந்தை கொடுக்கலாம். ஏன்னா உடல் முழுவதும் வலி இருந்தாலே இது வந்து சரி செய்யக்கூடியது. இதுல வந்து முக்கிய மருந்தா வந்து லட்ச வட்ட கீரைன்னு சொல்லுவோம். இந்த வந்து லட்சகட்ட கீரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தை வந்து உச்சரிப்பு மாறும். லட்ச வட்ட கீரை இது வந்து அதனுடைய மருத்துவ பெயர். இதை வந்து வழக்கத்துல வந்து லட்சகட்ட கீரை. லட்சன்னா உடல் கெட்டு போயிருந்தாலும் இதை கொடுத்தா சரியாகக்கூடியது. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை யாருக்கும் சமைக்க தெரியலையோ என்னமோ, இது அவ்வளவு செழிம்பா இருக்கு. இதை வந்து மார்க்கெட்லயும் காணும். ஏன்னா நேரடியா தோட்டத்துல போயோ அல்லது யார் வீட்லயாவது ஒடிச்சாதான் உண்டு. ஆனா இது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. உடலை வந்து காப்பாற்றக்கூடியது. உடம்புல எவ்வளவு வலி இருந்தாலும் எடுக்கக்கூடியது. உடல் வலியை சரி செய்யணும்னா இந்த லட்ச வட்டக்கீரையை தான் பயன்படுத்தணும். இது உடம்பே கெட்டு போனாலும் அந்த உடம்பை காப்பாற்றக்கூடியது. உடம்புல உள்ள அனைத்து வலிகளையும் எடுக்கக்கூடியது. இதை வந்து முடியாதவங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க. முடியாதவங்கன்னா அப்போ முடியாதவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்களா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம முடியாதவங்களுக்கு தான் ஆப்பிள் வாங்கி தரோம், நம்ம சாப்பிடலையா? அந்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்டா அது இன்னும் ஆரோக்கியம் அதிகமாகும். இந்த முடியாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஆனா அதையும் அவங்க செஞ்சு தர்றது கிடையாது. செய்முறையும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த லட்ச வட்டக்கீரை இதோட சேர்ந்து நம்ம சிறுகீரையை வந்து பயன்படுத்தும் போது சிறு சிறு வலிகளை வந்து கட்டுப்படுத்தும். உடம்புல சின்னதா வந்து உடல்ல ஏற்படுற வலிகளை சரி பண்ணும். ரத்தத்தை சீராக்கக்கூடியது. உடலுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சத்தை கொடுக்கக்கூடியது. இரும்பு சத்தை கொடுக்குறது. இது உடம்புல உள்ள வலியை எடுக்கக்கூடியது. இதனுடைய சூப்பை குடிக்கலாம். இதை நேரடியாக கீரையா சமைச்சு சாப்பிடலாம். சிறுகீரையை சாப்பிட முட்டி வலிகள் குறையும். உடல்ல வந்து வலிகள் எல்லாமே எடுக்கக்கூடியது. சிறுகீரையை சாப்பிட்டோம்னா நெஞ்சில உள்ள வலியோ தகையோ எதுவா இருந்தாலும் சரியாகக்கூடியது. உடல்ல வந்து மலச்சிக்கலை இல்லாம ஆக்கும். மலச்சிக்கல் இல்லாம ஆனா அவங்க உடல் எல்லாம் நல்ல நிலைக்கு வரும். மலச்சிக்கல் இருந்தா எல்லா சூழ்நிலையிலையும் அவங்க உடலுக்கு வந்து நோய் வந்துட்டே இருக்கும். மலச்சிக்கலை வெளியேற்றக்கூடியது. இந்த சிறுகீரையை சாப்பிடும் பொழுது உடல் அசதிகள் சரியாகும். இந்த எப்பயுமே வந்ததும் எனக்கு நேரம் முடியல, கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன், அது கிடையாது. அவங்க வந்து உடல் வலி இல்லாம நல்ல நிலையில இருக்கிறதுக்கு இந்த சிறுகீரையை பயன்படுத்துறோம். இதோட சேர்ந்து ஆவாரம் பூ, காஞ்ச பூ தான் பயன்படுத்துறோம். ஆவாரம் பூ பச்சையா இருந்தாலும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆவாரம் பூவை பயன்படுத்த உடல்ல உள்ள வலிகள் மட்டுமல்ல, உடல்ல உள்ள நோய்களும் வெளியாகும். நோய் வந்தவங்களுக்கு தான் உடம்பு வலி அதிகமா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையிலே படுத்திருந்து முதுகு முழுவதும் புண்ணா இருக்கும். வலி தாங்க முடியாது. புண்ணா ஆத்துனாலும் வலி போகாது. வலியோட சேர்ந்து புண்ணு ஆயிடும். ஆனா வலி போனா புண்ணு வந்து கண்டிப்பா ஆறிடும். அந்த வலி போறதுக்கு தான் நம்ம இந்த மருந்து தயாரிக்கிறோம். இதோட சேர்ந்து பூண்டை வந்து அரைச்சி எந்த புண்ணு மேல போட்டாலும் அந்த புண்ணு ஆறிடும். பூண்டை வந்து சமைச்சு சாப்பிடலாம், அரைச்சி சாப்பிடலாம், பச்சையா சாப்பிடலாம். எந்த வகையில சாப்பிட்டாலும் நல்லதை செய்யும். ஆனா ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு முறையா மாறும். பச்சையா சாப்பிட்டா அது தொண்டையில எரிச்சலை உண்டு பண்ணும். அதோட சேர்ந்து தேனோ அல்லது வெல்லமோ சேர்த்து சாப்பிடணும். இதை வேக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. உள் உறுப்புகள்ல உள்ள காயங்களில் உள்ள வலிகளை போக்கக்கூடியது. இந்த புண் மேல நேரடியாக அரைச்சு போட்டோம்னா புண்ணு ஆற்றக்கூடியது. இது போல பூண்டுல பல வகையான மருத்துவம் செய்யலாம். சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் பொழுது உடல் கெட்டு போயிருந்தா அவங்க உடல்ல வந்து ரத்த ஓட்டம் சீரா இருக்காது. ரத்தம் முதுகு பகுதிக்கு போகாம இருக்கும். அந்த முதுகு பகுதிக்கும் எங்கு வலி இருக்கோ அந்த இடத்துக்கு ரத்தத்தை ஓட வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறோம். சின்ன வெங்காயத்தை சமைச்சு சாப்பிட்டாலோ பச்சையா சாப்பிட்டாலோ அது வந்து உடல்ல வந்து வேகமா ரத்தத்தை உந்தி செல்ல செய்யும். அந்த ரத்தம் வேகமா ஓடிச்சுன்னா அவங்க உடம்புல வந்து வலி குறையும். அதுக்கு தான் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறோம். இதோட சேர்ந்து மிளகாய் பயன்படுத்துறோம். காஞ்ச மிளகாய் எடுக்கிறோம். காஞ்ச மிளகாய் என்ன அளவுக்கு அதிகமா எடுக்கிறது இல்லை. இந்த மிளகாய் எடுக்கும் போது அதுல தேவையில்லாத நுண் கிருமிகளோ நமக்கு கெட்டது செய்கிற பூச்சிகளோ அல்லது கிருமிகளோ உடல்ல இருந்தா அதை வந்து இந்த மிளகாயினுடைய காரத்தன்மை வெளியேற்றும். நமக்கு நல்லதை செய்யும். மிளகாய் வத்தல் இல்லாம எந்த நாளும் நம்ம சாப்பிட்றது கிடையாது. சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு மிளகாயாவது கண்டிப்பா போட்டு ஆகிறோம் தினந்தோறும். அது ஏன்? அது நல்லதை தான் செய்யும். இதுலயே நிறைய உண்டு. நிறைய பேர் வந்து சாப்பிடும்போது நிறைய மிளகாய் வத்தல் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டா கண் பார்வையை கெடுக்கும்.
மிளகாய் வத்தல் அளவோடு சாப்பிடணும். அளவோடு சாப்பிட்டா நல்லதை செய்யும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா கண்ணையே கெடுக்கும் மிளகாய். கண்ணை வந்து நல்லாக்கணும்னா ஒரு மிளகா போதும். கண்ணை கெடுக்கணும்னா நிறைய மிளகாய் வத்தல் சாப்பிடுவாங்க. நிறைய மிளகாய் வத்தல் சாப்பிட்டா நெய் நிறைய சேர்க்கணும். மிளகாய் வந்து நிறைய தவறுகளையும் செய்யும், நிறைய நன்மைகளையும் செய்யும். புண்களை ஆற்றக்கூடியது. புண் மேல இந்த மிளகாயை அரைச்சு போட்டு பாருங்க, அழுகி போன புண்ணு கூட ஆறி போயிடும். ஏன்னா இதனுடைய காரத்தன்மை அந்த புண்ணில் உள்ள பூச்சிகளையும் கிருமிகளையும் கழுவி களைஞ்சு புண்ணை ஆற்றக்கூடியது. ஆனா உடல் முழுவதும் உள்ள வலிகளை போக்குறதுக்கு நம்ம இந்த மிளகாய் வத்தலை பயன்படுத்துறோம். சீரகம், இந்த சீரகத்தை பயன்படுத்துறோம். சீரகம் வந்து உடலை சீராக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். உடலை தங்கமாக்குது. இது எல்லாத்துக்கும் கலவையும் சேர்க்கும்போது, இந்த கீரைகளை சேர்க்கும்போது இந்த கீரையினுடைய முழு சத்துக்களையும் நமக்கு கொடுக்கணும்னா இந்த சீரகத்தை நம்ம பயன்படுத்துறோம். முழு சத்துக்கள் நம்ம உடல்ல போய் சேர்ந்தாதான் வலியே குறையும். உடல் வலி இருக்குது, என்னால வந்து நிக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடம் போக முடியல, என்னால உட்காந்து அந்த பெஞ்சில் சாஞ்சி உட்காந்தா முதுகு முழுவதும் வலிக்குது, அப்ப எப்படி போய் படிப்பாங்க? முடியாது. அவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. சரியா சாப்பிடாம வேலைக்கு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு உடம்பு முழுவதும் வலி இருக்கும். சரியான உணவு சாப்பிடலன்னு ரத்தம் குறைஞ்சிடும். ரத்தம் குறைஞ்சிட்டா முதுகு வலிக்கும், கை கால்கள் வலிக்கும், எலும்புகள் வலிக்கும். இந்த வலி முழுவதையும் சரி செய்யும். ஏன் வலி இருக்குது? அந்த அவங்க உணவு குறைபாடுகள். 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா எங்களுக்கு வந்து சத்து கூடிடும், அதெல்லாம் பொய்யான தகவல். பழங்கள் சாப்பிட்டாலும் உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கு மேல வந்து இவ்வளவு ஒரு கை நிறைய பழம் பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடலாம். 2 பழம் சாப்பிட்டு வந்து உடலை தேற்றாது. அது வந்து சாதாரண ஒரு இனிப்பு சுவை முட்டாய் சாப்பிட்டா மாதிரி தான் இருக்கும். அது வந்து குறைந்தது 100 கிராம் ஆவது எடுத்துக்கிறணும் ஒரு நாளைக்கு. அப்படி எடுத்தாலும் உணவு எடுக்கணும். உணவு நிறைய எடுத்தா தான் ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறுனா வலிகள் குறையும். இந்த வலிகள் குறைக்கிறதுக்கு இந்த லட்ச வட்ட கீரையும் இதோட சேர்ந்து சிறு கீரை, பூண்டு, சின்ன வெங்காயம், ஆவாரம்பூ, சீரகம், மிளகாய், நல்லெண்ணெய் இவைகளை பயன்படுத்தி நம்ம உடல் வலியை போக்குறதுக்கான மருந்தை நம்ம தயாரிக்கிறோம். இந்த உடல் வலியே வராம இருக்கணும்னா இந்த லட்சக்கட்ட கீரை நல்லதை செய்யும். அந்த லட்சக்கட்ட கீரையினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இளம் பச்சையா இருக்கிற கீரை எடுக்கணும். கரும் பச்சையா உள்ளதை விட இளம் பச்சை நிறத்தில் உள்ளது ரொம்ப நல்லதை செய்யும். இதுல வந்து அசைவ பிரியர்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து நல்லதை செய்யும். இது வந்து சைவ பிரியர்களுக்கு, அசைவ பிரியர்கள் இதோட சேர்த்து ரத்தம் கலந்து சொல்லுவாங்க, ஆட்டு ரத்தம், அந்த ரத்தத்தை கலந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல் வலியை போக்கக்கூடியது. உடல் வலிக்கு வந்து இது நேரடியா தேடும் போது இந்த ரத்தம் வாங்கும் பொழுதுதான் இதை ஓடி போய் தேடுவாங்க. அவங்க மட்டும்தான் இதை சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வாங்க? சைவ பிரியர்கள் இதை சாப்பிட மறுப்பாங்க. இது வந்து அவங்க கறி சாப்பிட்றதுக்காக வேண்டிதான் இந்த இலையை பறிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது சைவ பிரியர்களுக்கு நிறைய நல்லதை செய்யும். அசைவ பிரியர்களுக்கும் நல்லதை செய்யும். அவங்க ரத்தத்துல சாப்பிட்டா அவங்க உடல் வந்து வேற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இது போதுமானது. இதோட சேர்ந்து வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அசைவ பிரியர் இல்லாம சைவ பிரியருக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு சேர்த்தா போதுமானது. கடலை உடலை வளர்க்கும். கடலை வந்து உடலை வளர்க்கும்னு ஏன் சொல்றோம்னா, உடம்பை காப்பாற்றக்கூடியது எல்லாமே நமக்கு இன்னைக்கு தேவையானது. உடல் வலியை எடுக்கணும். முதுகு வலி ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வலியெல்லாம் சேர்த்து சரி செய்யணும்னா இந்த கூட்டு கலவையான மருந்தை நம்ம தயாரிக்கணும். இந்த கலவைக்கான மருந்தை தயாரிச்சு சாப்பிட உடல் வலிகள் போகும். இந்த உடல் வலியிலிருந்து நம்ம மீண்டும் விடுபடணும்னா இந்த மருந்தை தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெயை வந்து வடச்சட்டியில் ஊற்றணும். எண்ணெயை வந்து பொரிக்கிறதுக்கு இல்லை, அதனுடைய மருத்துவத்தன்மைக்காக வேண்டி நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்தாதீங்க. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ வகையான எண்ணெய் இருக்கு. இதுல வந்து நல்லெண்ணெயை தான் பயன்படுத்தணும். ஏன்னா அது நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது. அதோட சேர்ந்து அதில் வந்து வெங்காயத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். வெங்காயம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு போதுமானது. சின்ன வெங்காயம் 10 கிராம் அளவுக்கு போதும். அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கணும். சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிருந்து இதை பயன்படுத்தணும். இதனுடைய தன்மைகள், காரத்தன்மைகள் குறைந்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சு அதிக அளவுக்கு சேர்க்க வேண்டாம். இந்த 10 கிராம் அளவுக்கே போதுமானது. பூண்டு, இதில் பூண்டு வந்து ஒரு 10 கிராம் உரிச்சு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். பூண்டினுடைய தன்மையும் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை வந்து சரி செய்யக்கூடியது. இந்த வெங்காயம் வேகும் பொழுதே பூண்டை போட்டே ஆகணும். பூண்டு போடும் பொழுது இதுல வந்து 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிட்டா போதும். 2 மிளகாய் வத்தல் போதுமானது. ஏன்னா அதிக அளவுக்கு தேவையில்லை. அதிக அளவுக்கு போட்டா காரத்தன்மை அதிகமாயிடும். இந்த மூலிகையினுடைய தன்மையை குறைச்சிரும். அதனால 2 மிளகாய் வத்தல பிச்சு போட்டா போதும். அரைக்க கூடாது. அரைச்சோம்னா அதிக காரம் வந்துடும். இதனுடைய காரத்தன்மை பிச்சு போட்டோம்னா லேசா தான் போய் சேரும். இதுல ஆவாரம் பூ வச்சிருக்கோம். ஆவாரம் பூ வந்து ஒரு 25 பூ வந்து மொட்டுக்களா வச்சிருக்கோம். இது நிழல் காய்ச்சல் போட்ட பூ. இது பச்சை பூவா இருந்தாலும் போடலாம். இந்த நிழல் காய்ச்சல் பூ வந்து இதை எண்ணெயிலேயே போட்டு லேசா வதங்க செய்ய வேண்டியது.
இந்த ஆவாரம்பூக்கு அடுத்து சிறுகீரை. சிறுகீரை நமக்கு எல்லா இடத்துலையும் கடைகள்லையும் கிடைக்கக்கூடியது, வயல்களில் விளையக்கூடியது. இந்த சிறுகீரையை நம்ம பயன்படுத்துகிறோம். சிறுகீரை வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். 30 கிராம் அளவுக்கு இருந்தால் போதுமானது. இதில் வந்து லட்ச வட்டக்கீரையும் அதே அளவுக்கு ஒரு 30 கிராம் அளவுக்கு அதை கையிலேயே தான் பிச்சிருக்கோம். இதை வந்து அரைக்க வேண்டாம், அரைக்காம கையில் பிச்சு எடுத்து போட்டாலே போதுமானது. இது வந்து பெரிய இலையாக இருந்தால் காம்பு நீக்கணும். இது இளம் இலைன்னு காம்பு நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சிறு இலை இளம் இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இளம் இலையை வந்து பயன்படுத்தணும்னா காம்புகளை நீக்க வேண்டியது கிடையாது. இதை வந்து நேரடியாக பயன்படுத்தலாம். இவைகளை வந்து நல்லா வந்து பொரிச்சு எடுக்கிற மாதிரி லேசாக பயன்படுத்தணும். இது வேகிறதுக்கு நம்ம தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றினா தான் இது கண்டிப்பாக வேகும். இந்த வெந்துகிட்டு இருக்கும் பொழுது, இந்த அரை வேக்காடு வேகும் பொழுது இந்த அசைவ பிரியர்கள் வந்து இதில் வந்து ரத்தத்தை ஊற்றிடுவாங்க. அது வெந்து வேகாமல் இருக்கும்போது ஊற்றி அதோட சேர்த்து கிண்டி எடுத்துருவாங்க. நாம் வந்து அந்த வேலை செய்யலை. அவங்க வந்து இந்த முறையை செய்வாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து சீரகத்தை மட்டுமே பயன்படுத்துகிறோம். அவங்க வந்து அதில் ரத்தத்தை பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து ரத்தத்தை பயன்படுத்தாமல் செய்யணும். ஆனால் உடல் வலியை ரெண்டுமே கேட்கும். அதுவும் கேட்கும், இதுவும் கேட்கும். அவங்க செய்கிற மருத்துவமும் அவங்களுக்கு உண்டான உடல் வலியை கண்டிப்பாக கேட்கும். நமக்கு வந்து சைவ பிரியர்களுக்கு இதுவே போதுமானது. இது வந்து உடலை காக்கக்கூடியது. இதில் தேவைன்னா நம்ம கடலை பருப்பு சேர்க்கலாம். கடலை பருப்பு தேவையில்லை, நான் சாதாரண இது இப்படியே சாப்பிட்டுக்குருவேன்னா போதும். கடலை பருப்பு சேர்த்தா கொஞ்சம் ருசியே இருக்கும், ஆனால் உடலை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடும். கடலை உடலை வளர்க்குன்னு சொல்கிறோம். அந்த கடலை பருப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் கடலை பருப்பு இல்லாமல் தான் இப்போ நம்ம செய்கிறோம். இந்த கீரைகள் வேகும். வெந்ததுக்கப்புறம் இதனுடைய வேக்காட்டினுடைய மனமே வேற ருசியாக இருக்கும். மனமும் வந்து நல்ல மனத்தை கொடுக்கக்கூடியது. உடல் வலி எவ்வளோ இருக்குதோ அந்த உடல் வலியை குறைக்கக்கூடியது. அவங்க அந்த சாப்பிட்றவங்க அந்த உடல் வலியில் இருக்கிறவங்கள கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை செஞ்சாலே கண்டிப்பாக அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த உணவுமே பிரியமில்லாத உணவாக இருக்கும். ஆனால் இதை நேரடியாக அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு இதை இப்படி தான் செய்கிறேன்னு காட்டிகிட்டே செய்யுங்க. அந்த கீரையினுடைய மனமும் குணத்தையும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது அவங்களுடைய உடல் வலி சிறுக சிறுக குறையும். ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். இது தினந்தோறும் சாப்பிட்டு ஒரு 15 நாள் சாப்பிட்டா எவ்வளவு உடம்பு வலியாக இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 15 நாள் கண்டிப்பாக எடுக்கணும். இது பெரியவங்க சிறியவங்கன்ற கணக்கு இல்லை. குறைந்தது 50 கிராம் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. சிறியவர்களாக இருந்தாலும் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பெரியவங்க 50 கிராம் எடுத்தால் போதும். அளவுக்கு அதிகமான தவறு வராது. இது தினந்தோறும் சாப்பிட்டா 15 நாட்கள் சாப்பிட்டாலே உடல் வலி கண்டிப்பாக குறையும். உடலில் வலி இல்லாமல் போகும். அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு வருவாங்க. உடம்பு முதுகு பகுதியில் வலி இருந்தாலோ கால் பகுதியில் வலி இருந்தாலோ அந்த வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து சீரகத்தை கடைசியில் தான் சேர்க்கணும். சீரகத்தை முதல்ல சேர்க்கக்கூடாது. சீரகத்தை லேசாக கசக்கி போட்டால் போதுமானது. இந்த சீரகத்தை கையில் எடுத்து நல்லா வச்சுட்டு கசக்கணும். இந்த மாதிரி கசக்கி போட்டால் போதுமானது. கையில் கசக்கினோம்னாலே இதனுடைய வாசம் வந்து நம்ம உடலில் போயிடும். நம்ம தோல் வழியாகவே இந்த சீரகம் வந்து கசக்கும் போது உடம்புல போய் நல்லதை செய்யும். அதனால இந்த சீரகத்தை கசக்கி பாருங்க. அதனுடைய வாசம் நமக்கு எவ்வளவு உடம்புல புத்துணர்ச்சி கம்மியாக இருந்தாலும் அந்த வாசம் போய் நம்ம புத்துணர்ச்சியை தூண்டும். அதனால தான் சீரகத்தை கசக்கி போடுறாங்க. சீரகத்தை முழுமையாக போடக்கூடாது, கையில் கசக்கி தான் போடணும். சீரகத்தை கசக்கி போடும்போது அந்த மூலிகையில் உள்ள அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இதை வந்து இதோட சேர்ந்து சாமச்சோறு, வரகாஞ்சோறு அல்லது நெல்லுச்சோறு, நெல்லுச்சோறு தான் இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. குருதவாளிச்சோறு, இந்த மாதிரி எந்த வகையான சோறையும் இதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா உடல் வலி வந்து நல்லா இருக்கும். உடல் வலியை வந்து சரி செய்யக்கூடியது. உடல்ல எவ்வளவு வலி இருந்தாலும் சரியாகும். இது பெரியவங்க சிறியவர்கள்ன்ற கணக்கு இல்லை. இந்த சிறுகீரையும் லட்சவட்ட கீரையும் சேர்ந்த இந்த கலவையோட சேர்ந்து ஆவாரம்பூ சேர்த்துருக்கோம். இது கூட சேர்ந்து நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம் இந்த கலவையை சேர்ந்து சீரகத்தை சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம். இது நல்லெண்ணெயில தான் வேக வைக்கணும். நல்லெண்ணெயில வேக வச்சா உடலில் உள்ள வலிகளை போக்கும். இது வேற எண்ணெயில பயன்படுத்தினா அதனுடைய ருசியும் மனமும் மருத்துவ குணங்களும் மாறிடும். அதனால நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்துங்க.
நல்லெண்ணெய் வந்து நல்லதை மட்டுமே செய்யும். உடல்ல வந்து வலிகளை போக்கணும்னா நல்லெண்ணெய் தான் அதிகம் சேர்க்கணும். ஒருவனுக்கு நெய்ச்சோறா கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு ஊதிட்டே போகும். இன்னொருத்தருக்கு வந்து நல்லெண்ணெயை கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு உடம்பு இறுகி போய் வலி இல்லாத உடம்பா இருப்பாங்க. நெய்ச்சோறு சாப்பிட்டவங்களுக்கு உடல் வலி இருக்கும், நல்லெண்ணெய் சாப்பிட்டவங்களுக்கு உடல் வலியே இருக்காது. அது போல நல்லெண்ணெயை பயன்படுத்தணும்னா நம்ம உடல்ல உள்ள வலிகள் அனைத்தும் போகும். வலி போக போக நம்ம உடல் அதிக அளவுக்கு ஆரோக்கியமாகும். இந்த உடல் வலி போனாலே அவங்களுடைய முக மலர்ச்சி கூடும். இந்த முகத்துல உள்ள கஷ்டங்கள் தெரியும். அவங்க வலி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டங்கள் தீரணும்னா இந்த கலவையை வந்து சாப்பிடணும். இது ஒரு வேலைக்கு சாப்பிட்டா போதும். தினமும் ஒரு வேலைக்கு இந்த அளவுக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டா அவங்க உடம்புல எந்த ஒரு வலியும் இருக்காது. நம்ம சாதாரணமா இருக்கும், யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், பெண்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு அளவு முறை இல்லை. குறைந்தது 50 கிராம் அளவுக்காவது சாப்பிடணும். இந்த முறையில இந்த மருத்துவ முறையை எல்லாரும் பயன்படுத்தினீங்கன்னா எல்லாரும் வந்து நல்ல நிலையில இருப்பாங்க. அவங்களுடைய உடல் வலியே இல்லாம, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உடல் வலி இல்லாதவங்களே இல்லை. எல்லாரும் இதை சமைச்சு சாப்பிட்டு உடல் வலி இல்லாம வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருந்து இடு மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடு மருந்தை நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு மருத்துவம். இடு மருந்துன்னா வசியப்படுத்துகிற மருந்து. இடு மருந்து கிராமத்தில் தான் இருக்குன்னு பார்த்தேன். இப்போ நகர்ப்புறங்கள் அதிகமாக இருக்குது. இது ஆந்திராவில் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் அவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க. இடு மருந்துன்னா ஒருத்தரை வசியப்படுத்துறது. நம்ம கணவனை வசியப்படுத்தணும்னு நினச்சி மனைவி போய் அடுத்தவங்ககிட்ட இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கறி குழம்புல தான் இதை கொடுப்பாங்க. இந்த கறி குழம்புல கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழம்புல அவங்க சாப்பிட்டவங்களுக்கு அது வயிற்றுக்குள்ளே போய் ஒரு மூளையில் ஒட்டி அந்த குடலில் புண்ணாக்கிரும். அந்த குடல் புண்ணு இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், மூளை ஒரு மாதிரி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற நேரத்தில் அடுத்தவங்க சொல்கிறத அவங்க கேட்கும்படியாயிரும். அப்போ அடுத்தவங்க யார் சொல்லுவாங்க? கூட இருக்கிற மனைவி சொல்லுவாங்க, நான் என் சொல் பேச்சை பூரா கேட்க வச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு உள்ள வயிற்றுக்குள்ள புண்ணு வந்தது அவருக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இந்த இடுமருந்தை யாரும் கண்டிப்பாக செய்யாதீங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு மருத்துவம். மருத்துவ பேருக்கே ஒரு இழுக்கு. அது வயிற்றுக்குள்ள புண்ணை தான் உண்டாக்குமே தவிர வேற எந்த ஒரு தவறும் செய்யாது. அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்கள எந்த வேலை சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு மனம் கோணாமல் இருக்கிறதுக்காக அவங்க செய்கிறத அது அவங்களுக்கு வசியப்படுத்தினதா நினச்சி அவங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்க செய்ய சொல்லி அவங்களுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இது போல் இருக்கும்பொழுது அவங்களால சொந்தமாக யோசிக்கிற திறமை போயிடும். அவங்களுடைய முழு கவனமும் இருக்காது. அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் புரியாது. ஒருத்தரே அவங்க முதல்ல செஞ்சவங்களுக்கு தான் அது அடிமையாக இருப்பான்ற மாதிரி அது ஏதோ ஒரு தவறு நடக்குது. அது வந்து நிறைய மருத்துவமனையில் கண்டுபிடிச்சி வயிற்றுக்குள்ளே இருந்து எடுத்திருக்காங்க. எடுத்த இடத்துல புண்ணாகி அந்த புண்ணான குடலை வெட்டியும் எடுத்து திருப்பி ஒட்ட வச்சுருக்காங்க. இது இன்னைக்கு உள்ள நவீனத்தில் கண்டுபிடிச்சதால வெட்டி எடுத்து ஆளை காப்பாற்றிடுறாங்க. அன்னைக்கு இதை வெட்டி எடுக்க முடியாததால உள்ள அது முடி முளைச்சி அவங்க இறந்துருவாங்க. புளி வந்து உடல்ல எந்த ஒரு அழுக்கு பொருளையும் நிற்க விடாது, தேவையில்லாத பொருள்களையும் வெளியேற்றிடும். அதனால தான் புளியை பயன்படுத்தியிருக்காங்க. கறி குழம்புல அவங்க புளி ஊற்ற மாட்டாங்க. புளி ஊற்றாம அந்த மருந்துகளை சேர்த்து வச்சதால குடல்ல ஒட்டி அவங்களுடைய சிந்திக்கிற திறமை போய் அவங்களுடைய முழு திறமையும் போய் ஏதோ ஒரு செக்கு மாடு மாதிரி சுத்தின இடத்தையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து அவங்க ஒரு பெருமையா நினைச்சிருப்பாங்க, நாங்க வந்து கட்டுப்படுத்திட்டோன்னு. கட்டுப்படுத்த முடியாது யாராலையும். அது தெய்வம் தான் நம்மளை கட்டுப்படுத்த முடியுமே தவிர எந்த ஒரு மனிதனும் குறிப்பிட்ட நாளுக்கு மேல அது தன்னால வழியில வந்துடும். எப்படி சூரியன் மேகத்துக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும், அது மேகத்தை களைய சிறிது நேரம் போதும், அதுக்கப்புறம் அதனுடைய முழு பிரகாசமும் வெளியில வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு இடுமருந்து வச்சவங்களுக்கும் அவங்க அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுடைய சொந்த புத்திக்கு வந்துருவாங்க. வச்சவங்களுக்கு தான் அது வினை, செய்தாருக்கு செய்த வினை. அந்த மருந்துகளை வெளியேற்றணும்னு நிறைய பேர் பாடுபடுறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க. அதுக்கான சுலபமான மருந்து நமது நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய மஞ்சனத்தி கரிசக்காட்டில் அதிக அளவு கிடைக்கும். இதை வந்து குயில்கள் அதிகமாக சாப்பிடும். இதை வந்து பெரிய ரகம் தான் நோனி. நம்ம நாட்டில் கிடைக்கிறது நுணா. இந்த நுணாவை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற இடு மருந்தானது தானாக வெளியாகும். இந்த நுணாவை வந்து இடித்து எந்த வகையில் வேணாலும் நம்ம சாப்பிடலாம். நம்ம சாப்பிடும் பொழுது எவ்வளவு அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள வேதனை இருந்தாலும் அந்த வயிற்று வலி இடு மருந்தால் வர வயிற்று வலியானது கொடுமையாக இருக்கும். அவங்களால நேராக கூட நிற்க முடியாது, வளைஞ்சு நிற்பாங்க, சுருண்டு படுத்திருப்பாங்க, வெளியில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும்.
இந்த மஞ்சனத்தி இலையையும் அதனுடைய காய்களையும் லேசா இடிக்கலாம், இல்லைன்னா மொத்தமா போட்டு வேக வைக்கலாம். மஞ்சனத்தி காய் ஒரு 5 காய் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ஆளுக்கு. அந்த 5 காயோடையும் ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த தண்ணியில இந்த மஞ்சனத்தி காயை நல்லா வேக விடுங்க. அதனுடைய இலைகள் ஒரு 2 இலையை கூட கிள்ளி போடுங்க. 2ஐயும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை வடிகட்டி வெல்லம் சேர்த்து குடிச்சோம்னா ருசியாகவும் இருக்கும். வயிற்றுக்குள்ள இருக்கிற இடுமருந்து வெளியாகும். இடுமருந்தால அவதிக்குள்ளான அந்த இடங்கள் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிக்கும். இடுமருந்து வெளியாகணும்னா செலவழிக்க வேண்டாம். உங்கள் ரோட்டு ஓரத்துலேயும் சாதாரண ஒரு இடத்துலையும் கரிசக்காட்டில் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எத்தனை வெட்டினாலும் இந்த மரங்கள் அழியாது. ஏன்னா இங்கே வெட்ட வெட்ட தழைக்கக்கூடியது. எத்தனையோ வகை மருந்துல இந்த மஞ்சனத்தி மரம் அதிக அளவு மருத்துவ பயன். இதை யாரும் மருந்துக்கு பயன்படுத்துறது கிடையாது. சாதாரண செவல் நிலத்தில் இருக்கிற ஆடுகளோ மாடுகளோ இதை மேயாது. அதே போல இதை நம்ம சாதாரணமாக சாப்பிட மாட்டோம். இதை நல்லா வேக வச்சு இதை வந்து வடிகட்டி அதோடு சேர்த்து வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல ருசியாக இருக்கும். நல்ல ருசியாக இருக்கிறது மட்டுமல்ல, இதமாக இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. இதை குடித்தது மட்டுமில்ல, இந்த தொக்கம் வந்து அந்த இடத்துல புண் இருக்கும் கண்டிப்பாக. அப்போது முருங்கை இலை சாறு ஒரு 20 சொட்டு அளவுக்கு உள்ளங்கையில் விட்டு நக்கி சாப்பிட்டா போதும். குடிக்க முடியாது முருங்கை இலை சாறை. ஏன்னா அந்த அளவு உமட்டும், வாந்திக்கு வந்தாலும் வந்துடும். அதனால் கையிலேயே கசக்கி ஒரு 10 சொட்டு விட்டு தினந்தோறும் ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் நக்கிட்டு வந்தோம்னா, அந்த சாரை நக்கி நாக்கில் சாப்பிட்டோம்னா உடலில் அந்த இடுமருந்து இருந்த இடம் புண்கள் ஆறும். புண்கள் ஆறிச்சுன்னா வலி குறைஞ்சிரும். அந்த வலி குறைஞ்சிட்டா அவங்க சொந்தமாக யோசிக்கிற திறமை வந்துடும். அவங்களுடைய திறமை முழு திறமையும் கிடைக்கும். அதனால் இந்த முறையை பயன்படுத்தினோம்னா 3 நாளில் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் வெளியாகி அந்த இடுமருந்தானது வெளியாகி அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள் வெளியாயிடும். அவங்க சொந்தமாக யோசிக்கக்கூடிய திறமை வந்துடும். அந்த யோசிக்கும் திறமை வந்துச்சுனாலே அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க.